இந்த முன்பே வாய் நன்பே வா பாட்டு ரிலீஸ் ஆன டைம்ல இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எந்த விதமான கமர்ஷியல் சக்சஸுக்கு இந்த பாட்டில் ஒரு பாட்டில் இதெல்லாம் இருக்கணும் என்று நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே எல்லாமே இல்லாமலுக்கு ஒரு அழகான இனிமையான இசை, அழகான வரிகள், ஒரு மெலடி, இது இவ்வளவு பேருடைய ஆதரவை பெறுமென்னு சொன்னால், இவ்வளவு பேரால் இது ரசிக்கப்படுமென்னு சொன்னால், அது கமர்ஷியலி அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால், ஏன் நாங்கள் நிறைய பாடல்கள் இப்படி செய்யலாம் என்று அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நேற்று நான் தாரே ஜமீன் பர் திரைப்படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்து முடிகிற டைமில் எனக்கு மனசில் இந்த பாரதி ராஜா சொன்ன இந்த விஷயம் எனக்கு நினைவு வந்துச்சு. ஏன் அமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸ் லகான்ல இருந்து நாங்கள் பார்த்து வரோம் நிறைய திரைப்படங்கள், ஈவன் ரீசெண்டாக வந்து லாபெட்டா லேடிஸ், அது கூட தாரே ஜமீன் பர் எங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஸோ இந்த தாரே ஜமீன் பர் ஒரு சீக்வல் மாதிரி வரப்போகுது இந்த சித்தாரே ஜமீன் பர்ங்கிறதுக்காகவே அதுக்கு எனக்கு சரியான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இது முந்தின நாள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் நேற்று போய் பார்த்தேன் இந்த திரைப்படத்தை. ஒரு விஷயம், ஒரு திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் இல்லை, தேவையில்லாத பாடற்காட்சிகள் இல்லை, இந்த ட்ரீம் சாங்ஸ் எதுவுமே இல்லை, வன்முறை இல்லை, ஆபாச காட்சிகள் இல்லை, எந்த விதமான தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் இல்லை, எந்த விதமான முகம் சுளிக்கிற மாதிரியான நீங்கள் இந்த கமர்ஷியல் சக்சஸ் சொல்றதுக்குரிய எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு படம் இவ்வளவு நேர்த்தியாக, இந்த கதை இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கி, ஆரம்பிச்சதுலேருந்து முடியும் வரைக்கும் ஹாஸ்யம் வேணுமா ஹாஸ்யம், உணர்வுபூர்வமான விஷயம் வேணுமா உணர்வுபூர்வமான விஷயம், அறிவூட்டல் வேணுமா அறிவூட்டல், தரவுகள் வேணுமா தரவுகள், எல்லாம் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நிறைஞ்சி இருக்கிற ஒரு திரைப்படம். இந்த படம் பார்த்து முடிகிற வரைக்கும் நிறைய நாங்கள் ப்ரெடிக்ஷன் செய்வோம். இது இப்படி இருந்திருக்கும் இப்படி இருந்திருக்கும். ஏன் இப்போ அமீர் கான் ப்ரொடக்ஷன் கூட லகான்ங்கிறதும் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ரிலேட்டடான படம். தங்கல், எஸ், இப்படி இந்த போட்டி நிகழ்ச்சிகள் சம்பந்தமான திரைப்படமுங்கக்குள்ளேயே நம்ம நிறைய கிரிக்கெட் படமே நிறைய பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் வெல்ற மாதிரி காட்டி, தோத்ததான் நினச்சி தில்லையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி காட்டி, வர விதமாக நிறைய கிளைமேக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ரீசெண்டாக வந்து லப்பர் பந்துலையும் நாங்கள் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தோம். அது புதுசாக இருந்துச்சு. அன்னரம் ஒரு லூஸ் பண்ணுறது, ஒரு மேட்சை லூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் ஓல்ட் ஆகிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிளைமேக்ஸ். ஸோ இந்த கிளைமேக்ஸை வந்து நாங்கள் இப்படி அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வாரது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி, பட் ஸ்டில் எங்களோட மைண்டில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து ஓகே நாம் இப்படி யோசிக்க வேண்டாம், டீம் வந்து வேறு மாதிரி யோசிச்சிருக்கும், இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து இப்படி பார்த்துக்கிட்டே போகிறது. அப்படி அந்த எங்களோட அந்த உணர்வுகளுக்கு எங்களோட தேடலுக்கு கொஞ்சமும் சளைக்காக ஒரு கிளைமேக்ஸ். என்னடா கதையை சொல்ல போகிறாவான்னு சொல்லி நான் கதை சொல்ல மாட்டேன். இது நான் ஏன் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னால், மேபி நான் சொல்கிறத நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சினிமாங்கிறது ஒரு கலை, ஒரு ஊடகம். இது நம்ம சமூகத்துக்கு மிக தேவையில்லைங்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நிறைய எங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னடா வந்து, சினிமான்றதை நாங்கள் வந்து ஒரு பொருள், ஒரு பெரிய முதலீட்டில் நாங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து நாங்கள் சமூக சேவை செய்ய போகிறல்ல, நாங்கள் ஸ்டாண்டர்டாக படம் எடுப்போம், பட் நாங்கள் போட்ட காசை நாங்கள் திரும்ப எடுக்கணும், இந்த ஆடியன்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணணும், அந்த ஆடியன்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணணும், இப்படி நிறைய கற்பிதங்கள் இருக்குது. ப்ளஸ் இந்தந்த விஷயங்கள் நாங்கள் உள்ளபடி காட்டுறோம். ஆபாச காட்சிகளாக இருக்கட்டும், வன்முறையாக இருக்கட்டும், கத்தி எடுத்துறவன் கழுத்தை வெற்றத்தை காட்டி, ரீசெண்டாக வந்து அஜித்ர படத்தில் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஷ்ரெடருக்குள்ள ஒரு ஆள் போகிறத அப்படியே ஏன் இது இப்படி காட்டினாத்தான் இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த ரத்தம் தெறிக்க அந்த வன்முறையை காட்டுறதா இருக்கட்டும், ஆபாச காட்சிகள் விளங்க மாட்டதாக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே காட்டணுமா காட்சிகளை. ஸோ இதெல்லாம் வந்து இதுகளை வச்சு நீங்கள் உங்களோட திரைப்படங்களை இல்லாட்டி உங்களோட கலையை, உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொன்னால் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன வேலை. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா, ஒரு கதாசிரியரா, ஒரு இயக்குனரா, ஒரு டீமா, உங்களோட வேலை என்ன? ஒரு விஷயத்த கலையை யூஸ் பண்ணி, அதுதான் டூல், கலை தான் டூல், அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
ரைட். நீங்கள் சமூக சேவை வர தேவையில்லை. என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொன்னாலும் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் வந்து வேறு வேறு சைட் எஃபெக்ட்ஸை சொசைட்டியில் ஏற்படுத்தாத மாதிரி இருக்கணும்ங்கிறது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து சமுத்திரக்கனி, நம்ம எல்லாரும் சமுத்திரக்கனி வந்தாருண்ட கதைச்சு சொல்லுவாருன்ற லெவலுக்கு நம்ம அவ்வளவு மனநோயாளிகளாக மாறி இருக்கோம். ரைட். ஸோ அப்படி நீங்கள் கருத்து சொல்ல தேவையில்லை. ஆனால் நாங்கள் போய் ஒரு 2.5 மணி நேரம் இருந்து சிரிச்சிட்டு வாரேன்னு சொன்னாலும் அதுவும் நீங்கள் சொசைட்டிக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணி விடுறது. ஆனால் நீங்கள் அதை செய்கிற அந்த ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் ஆக்களை கிளர்ச்சி நிலையில் வச்சுட்டு இருந்து இன்டாக்சிகேட்டடாக வச்சுட்டு இருந்து அதுக்கு பிறகு விட்டு அதை நீங்கள் அது வந்து கிட்டத்தட்ட சிகரெட் அடிக்கிற மாதிரி தான். நீங்கள் போதை இப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய திரைப்படங்களில் இருக்கிற ஆபாச காட்சிகளையும் வன்முறைகளையும் மக்களுக்குள்ள திணிச்சு நீங்கள் அவங்கள 2.5 மணி நேரம் அவங்கள ஒரு ஹிப்னடைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்துட்டு வெளியே அனுப்புறீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் செய்கிறது வந்து அது என்னன்றத கலைஞர்கள் அதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு காட்சி நிறைய பேர் சொல்கிறாங்க அது திரைப்படம் தானே, அது இந்த காட்சி இதுக்கு கட்டாயம் தேவை, இந்த கலைக்கு இந்த இடம் கட்டாயம் தேவைன்னு. அது வந்து டிரெக்டாக ஒருத்தரையும் பாதிக்கிறதில்ல. சினிமா அப்படி ஒருத்தரை பாதிச்சிட மாட்டாது. மெயின் கருத்தை தானே, அந்த மெயின் ஸ்டோரியை தானே எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி யாராவது அதிமேதாவித்தனமாக பேசினா யாராவது சொல்லுங்க. இது வந்து ஆய்வு முடிவு. நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்களோட விஷுவல் வந்து உங்களோட மூளைக்கு ஈஸியாக போய் சேர விஷயம். திரைப்படம்ங்கிறது ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு, உங்களோட ரீடிஃபைன் பண்ணிக்கொள்றதுக்கு. ஸோ திரைப்படம் என்ன செய்யும், நம்ம பார்க்குற காட்சிகள் அது வன்முறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மொத்த கதையோட நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த காட்சிகள், அந்த ரத்தம் தெறிக்கிறது, அடிக்கிறது, குத்துறது, எனிதிங், அது வந்து எங்களோட மூளையில் அந்த ஆக்ட் வந்து பதிஞ்சிடும். அது எங்களை ஷேப் பண்ணும், எங்களை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது இதை யாரும் இல்லைன்னு சொல்லல. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து எந்த இடத்துல எல்லாம் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களோட ப்ரொடக்ஷனை பற்றி அவங்களோட யோசிச்சு கொள்ளட்டும். இது வந்து ஒரு சமூகத்தை வந்து எப்படியுமே பாதிக்கத்தான் போகுது. நீங்கள் சாதாரணமாக இப்போ இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் எடுத்து அவங்களுடைய இயல்புகள், எங்களுடைய இயல்புகளை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எல்லாத்தையும் அதை வச்சு தான், அது எங்களை அறியாமலே எங்களை ஷேப் பண்ணிருக்கி. நாங்கள் சின்னத்துலேருந்தே எங்களோட சமூகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது வந்து திரைப்படங்கள்னு சொல்வது வந்து எங்களிருந்து பிரிக்க இயலாத ஒரு விஷயமா இருக்குது. எங்களுக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் என்ற லெவலுக்கு வந்து அந்த ஒரு ஊடகம் எங்களோட இருக்குது. எனவே இவங்களோட செயற்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஒரு கெட்ட ஒரு அரசியல்வாதி என்று வச்சுக்குவோம். அவர் ஒரு விஷயத்த ஒரு ஹாஸ்யமா சொல்லக்கூட நாங்கள் கையடிச்சு சிரிக்கிறோம் பாருங்க. அதுவும் இப்படித்தான். ஒரு வில்லன் வந்து ஒரு ஆர்ட்ஃபுல்லான ஒரு ஆள் இருந்தா, இப்போ தனியொருவனில் வர அரவிந்த் சுவாமி கேரக்டர் எடுத்துக்கலாம். ஒரு வில்லன் வந்து அவன் ஒரு திறமையானவனாக இருக்கக்குள்ள வந்து அதை ரசிக்கிறதுக்கு நாங்கள் பழகிருக்கிறோம். ஸ்டைலாக உடுப்பார், வடிவ வருவார், கிளாஸியாக இருப்பார். ஆனால் அவர் வில்லன், ஆனால் அவருக்கு நாங்கள் கையடிச்சு சிரிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய ரஷனல் திங்கிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுற விஷயங்கள். ஸோ இதை எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பர்பஸோட ஒரு ப்ரொடக்ஷன் அவங்களால செய்யணும்னு சொன்னால், ஈவன் இஃப் தேர் இஸ் நோ பர்பஸ், ஜஸ்ட் என்டர்டெயின் பீப்புள், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுங்க, அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை நேர்த்தியாக மாற்றுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் கருத்தே சொல்லிட்டு இருக்கணும் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டருடைய வேலை. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி போர் அடிக்காம இருக்கணும், எவ்வளத்த இதை புகுத்தணும், இந்த ஹாஸ்யம் எவ்வளத்த வரணும், எவ்வளத்த சிரிக்கணும், இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட வேலை. அப்படி பார்த்தா ஒரு சில சீன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் பிசையினாலும் அது ஃப்ளட் ஆயிடும். ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங் அதுக்கு வேணும். ஒரு தேர்ந்த ஒரு ஆக்டரால மேபி புதியவர்களையும் செய்ய முடியமாக இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் வந்து அது அழகாக தெரியுது. நம்ம யோசிக்கிறோம், ஓகே இது இந்த ஆக்டர் செஞ்சிருந்தா இது எப்படி இருந்திருக்கும், இது இந்த ரைட்டருடைய அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்தால் எப்படி இருந்திருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து சில விஷயங்களை நம்ம சீனில் பார்க்கக்குள்ள வந்து ஈவன் சில பாடல்களும் அப்படித்தான். சில பாடல்கள் நம்ம கேட்கக்குள்ள வந்து ஓகே சிம்பிளாக இருக்கே இந்த சரணம், இந்த லைன் சிம்பிள். ஆனால் நாங்கள் பாடி பார்க்கக்குள்ள வந்து
அது கஷ்டம். அது ஃப்ளட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிசகினாலும் அதில் அந்த அழகியல் பெய்த்திரும். கூடையும் போடா குறையையும் போடாது. ஸோ அந்த சின்ன சின்ன நிறைய சீன்ஸ் வந்து ஷார்ட்டான சீன்ஸ் இல்லை, அப்படி நீண்டுட்டு போகிற சீன்ஸ். அப்போ அவங்களோட பொசிஷன்ஸ் மாறும், டாபிக்ஸில் அந்த இமோஷன்ஸ் மாறும். ஒரு கொமெடியோ பேசிட்டு வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகும், இல்லாட்டி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு வந்து அது பிறகு அது ஒரு பேச்சப் சீனாகும். இப்படி அந்த ஒரே ஷார்ட்டில் வந்து வேறு வேறு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர இடங்கள் எல்லாத்துலேயுமே எந்த விதமான பிறழ்வும் இல்லாமலுக்கு நேர்த்தியாக ஒரு நீட் ஒர்க் நாம் சொல்லுவோம். அது எப்படி சாத்தியமாயிருக்கும் சொன்னால், மெயின் திங் நான் நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தை தயாரித்தவங்களோட இன்டென்ஷன். நீங்கள் முடியுமான்னு சொன்னால் யூடியூப்பில் கே பாலச்சந்தர் அவர்கள் அமீர் கானை பற்றி பேசுகிற ஒரு வீடியோ இருக்கு, அதை எடுத்து போட்டு பாருங்கள் முடியுமானவர்கள். I hid behind the fiction of box office. I cowed down against extravagance. I shivered under celluloidal indulgence. I shunned patronizing stars and decided physically, mentally and in public that it is not possible to make good cinema anymore, that pure cinema is getting destroyed by the onslaught of larger than life suspended disbelief. I almost gave up. I lived in the ivory tower of my past achievements, rested on the laurels of memory, and in general convinced myself that I was the monarch of all that I once ruled. Ladies and gentlemen, I stand corrected. I was wrong. I plead guilty. Because Tare Zameen Par happened. Until this man called Aamir Khan destroyed and shattered my complex and peace of mind. Ladies and gentlemen, I hate this man, Aamir Khan. He has provoked me to clean the cobwebs of my brain and inspired me to look at scripts again. Ladies and gentlemen, I stand corrected. I adore this man, Aamir Khan. ஒரு ஆர்டிஸ்ட் வேலை அதுதான். நான் இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்கிறேன், அட்லீஸ்ட் நான் எதுவுமே செய்யாட்டியும் நான் அதை குலைச்சிட்டு அதில் வெல்பீயிங்கை நான் உடைச்சிட்டு ஒரு ட்ரோமாவை அப்படி கொடுத்துட்டு போகணுங்கிறது இல்லை. சீரியஸான டாபிக்ஸை சீரியஸாக தானே சொல்லணும். சீரியஸான டாப்பிக்கை சீரியஸ் இல்லாமலுக்கு சொல்லி எங்களை ஆழ் மனசில் எங்களுக்கு அந்த சீரியஸ்னஸை விதைச்ச நிறைய படைப்புகள் நூல்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உதாரணங்கள் இருக்குது. சில திரைப்படங்களை கேட்பாங்க, ஏன் இந்த திரைப்படங்கள் நல்ல படங்கள் தானே, அப்போ கமர்ஷியலாக ஏன் சக்ஸஸ் ஆகலை? ஏன்னு கேட்டால், நாங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி 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 நாங்கள் எங்களோட ஆக்களை வந்து ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆடியன்ஸ் இவங்களுக்கு இது புரியும், இவங்களுக்கு இது புரியாது, புரிகிற மாதிரி சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை, ஒரு ஆர்டிஸ்ட வேலை. என்னுடைய திரைப்படங்களில் ஸ்டாண்டர்டை வச்சு நான் என்னுடைய ஆடியன்ஸை நான் எம்பவர் பண்ணுறேன். அண்ட் அந்த இளையராஜா பாடல்கள் மாதிரி, இப்போ ஒரு இளையராஜா பாட்டு வந்து இசையே தெரியாத மனிதர்களுக்கு கூட அந்த 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 பாடல்கள உள்ளடக்கங்கள் நாங்கள் இப்போ கேட்கக்கொள்ள, இப்போ நிறைய ரிவ்யூஸ் பார்க்கல, இசை அறிவு உள்ளவங்க அதை டீகோட் பண்ணக்கொள்ள வந்து நாங்கள் அப்பா இப்படியா என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமலுக்கு உங்களோட ஆடியன்ஸ் பாரை நீங்கள் உயரத்தில் செட் பண்ணி எப்படி கலையையும் வளர்த்து சமூகத்தையும் மேம்படுத்தி எங்களையும் வளர்த்து கொள்றங்கிறத இனிமேல் வர ஆர்டிஸ்ட், அவங்க இயக்குனர்களாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், ஓவியர்களாக இருக்கட்டும், அது யார் வேணுமென்றால் ஆகவும் இருக்கட்டும், ஒரு இந்த இப்போ இந்த புதுமையாக நாங்கள் படம் எடுக்கிறோம்னு சொல்லி இவ்வளோ காலமும் ஆம்பளையில் தண்ணி அடித்த மாதிரி எடுத்தாங்க, ஆம்பளையில் சிகரெட் குடித்த மாதிரி எடுத்தாங்க. அதுவே பிழை. அதை நீங்கள் இல்லாமல் ஆக்குறது தான் புதுமையை ஒழிய, இப்போ பொம்பளையிலையும் சிகரெட் குடிக்கிற மாதிரி நல்ல திரைப்படங்களில் அன்றைக்கி நான் ஒரு புத்தகத்தில் அட்டை படத்தில் அருந்ததி ராய் சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு அட்டை படம் பார்த்தேன். பிழை யார் செஞ்சாலும் பிழை தான். சிகரெட்டுங்கிறது இன்டாக்சிகேஷன். அது எந்த ஆர்டிஸ்ட் செஞ்சாலும் அது பிழை தான்.
அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அது இன்டாக்சிகேஷன்ங்கிறது நீங்க கஞ்சா அடிச்சா மட்டும்தான் இன்டாக்சிகேஷன் வருமென்று இது இல்லை. நீங்க சிகரெட் குடிச்சாலும் வரும், தண்ணி அடிச்சாலும் வரும். ஏன் அளவுக்கு அதிகமா ஒரு விஷயத்துல நீங்க உங்களை தன்னை மறந்து லயந்திருந்தேலண்டா அது இன்டாக்சிகேஷன் தான். ஸோ சரி, பிழையான விஷயங்கள் எந்த ஆர்டிஸ்ட இருந்து வந்தாலும், மிஸ்லீடிங்கான விஷயங்கள் யாருக்கிட்ட இருந்து வந்தாலும் கேள்வி கேட்குற ஆடியன்ஸா எல்லாரும் இருக்கணும். அதே நேரம் தயாரிக்கிறவங்க, கிரியேட்டர்ஸ், நாங்கள் கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குமான்னு தெரியல, இல்லாட்டி எல்லாரும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. கிரியேட்டிவிட்டியோட எங்களுக்கு லக்கும் இருந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரக்கொள்ள வி ஆர் மச் ரெஸ்பான்சிபிள். ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு சிந்தனையிற வீச்சை போக்க மாற்றக்கூடிய அந்த வேல்யூ எங்கள்கிட்ட இருக்குது. எனவே ஆர்டிஸ்ட் அதை கவனத்தில் எடுக்கணும். தாரே ஜமீன் பர் பார்க்காதாக்கள் சிதாரே ஜமீன் பர் பார்க்கறதுக்கு முதல் போய் தாரே ஜமீன் பர் பாருங்க. அப்படி ஒரு படத்தை எப்படி அந்த கதை எழுதியிருப்பாங்க, அதுக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருப்பாங்கங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியமாகும். சிதாரே ஜமீன் பர் எனக்கு கேட்டால் தாரே ஜமீன் பர் அளவுக்கு என்ன தாரே ஜமீன் பர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது. பட் ஸ்டில் இதுவும் தான். பட் எனக்கு ஃபேவரட்னா தாரே ஜமீன் பர் தான். ஆனால் இந்த திரைப்படம் பார்த்து கடைசியில் நீங்கள் எழும்பிட்டு வெளியே வரக்கொள்ள ஆஸ் அ ஹியூமன் பீயிங், இட்ஸ் அ மூவி ஃபார் ஹியூமனிட்டி. அந்த கிளீஷே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிளீஷேவாக வந்து சென்டிமெண்ட்டாக பேசி அப்படியெல்லாம் இல்லை. இட்ஸ் வெரி நார்மல், அழகாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் நீங்கள் வெளியே வரக்கொள்ள நீங்கள் ஒரு மெசேஜோட வெளியே வருவீங்க. நிறைய சிறுவர்கள் வந்திருந்தாங்க நேற்று திரைப்படம் பார்க்குறது. ஹவுஸ்ஃபுல் இல்லை. நான் ரீசெண்டாக பார்த்த இந்த பெரிய இயக்குநர்களில் பெரிய நடிகர்களில் திரைப்படங்களுக்கு இருந்த ஹவுஸ்ஃபுல் இருக்கல. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதில் எனக்கு சீட்டுக்கு முன்னுக்கு 2 டவுன் சிண்ட்ரோம் உள்ள பிள்ளைகள் வந்திருந்தாங்க பேரண்ட்ஸோட. அது ஸோ ஹாப்பி. இப்படி இருக்கணும் சமூகம். நம்மளுக்கு ஸ்பைஸ் அப் பண்ணணும், அடிபுடி இருக்கணும், கவர்ச்சி இருக்கணும். அப்போ அப்படி கிக் அரிக்கும் தேவையில்லை. எல்லாம் நேர்த்தி அரிக்கட்டும், அழகாக இருக்கட்டும், பண்போடு இருக்கட்டும். பூமரன்ஸ்னா பூமரன்ஸ் சொல்லிக்கட்டும், பிரச்சனை இல்லை. பூமர்ஸ் வந்து வேல்யூ சிஸ்டத்தில் நல்லா இருந்திருந்தா அந்த வேல்யூ சிஸ்டம் மத்தாக்களும் எடுத்து நடக்கிறதுல எந்த பிழையும் இல்லை. இல்லாட்டி உங்களோட ஜென்சி கிட்ட அல்ஃபா கிட்ட தான் நல்ல வேல்யூ சிஸ்டம் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கலந்து பகிர்ந்து எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சாக்காசமாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அது மனிதர்களுடைய அடிப்படையான வாழ்வியல் தத்துவங்களை இல்லாட்டி அதில் எசன்ஸை வந்து உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாருக்கும் உள்ள சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு மனிதர் மீது எங்களுக்கு இருக்கிற கடமை, நாளைக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு இருக்கிற கடமை. இந்த சிதாரே ஜமீன் பர் படம் அதை என்கரேஜ் பண்ணுங்க. நான் அதை என்டோஸ் பண்ணுறேன். நிறைய பேர் போய் பாருங்கள், ஹவுஸ்ஃபுல்லாக போய் பார்க்கலாம். ஸோ அது வந்து இனிமேல் திரைப்படம்ங்கிற டூல் வந்து உரிய முறையில் உரிய அழகியலோடு அது பயன்படுத்தப்படுறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். நல்ல படத்தை நாங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு கல்ட்டு கிளாசிக்னு சொல்லி வந்த வழிபாடில் நாம் இருக்கிறோம். ஏற்கனவே நடந்த குளறுபடிகளால் இனியும் அந்த பிழையை செய்யாமலுக்கு சிறுவர்கள் கட்டாயம் அந்த படம் பார்க்கணும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைகள் வந்து அதை பற்றி பார்க்கணும். கட்டாயம் வந்து படத்தை போய் பாருங்கள்.